திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. புகழை கண்ணி கூரன் காண்க. திருச்சிற்றம்பலம். நம் சங்கத்தில் எழுந்துள்ள சொக்கநாதர் கருணையினாலும் கமல விநாயகர் கருணையாலும் இந்த நாள் ஒரு முக்கியமான இனிய நாள். இன்று இலங்கையிலிருந்து ஒரு அம்மையார் வந்து நம்மிடத்தே திருமுறை விண்ணப்பம் செய்ய இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேரையுமே வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். அதே மாதிரி அந்த அம்மையாரை பற்றி சில குறிப்புகளை இப்போ நம்ம சுமதி அம்மா அவர்கள் சொல்லுவார்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கும் சொக்கநாத பெருமானை போற்றி வணங்குகின்றோம். அடியார் பெருமக்களை மனம் மெய் மொழிகளால் வணங்குகின்றேன். கலைஞானச் சுடர் ஸ்ரீமதி சுபாஷினி அவர்களை நமது கமல விநாயகர் சத்சங்க சார்பில் வரவேற்கின்றோம். ஸ்ரீமதி சுபாஷினி அம்மையார் அவர்கள் கொழும்பில் உள்ள ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியராகவும் தேஜஸ்வராலயா கலைக்கூடத்தின் இயக்குநராகவும் இருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலை பட்டதாரியான இவர் பல்கலை வித்தகியாக ஆளுமை மிக்க சாதனைகள் பல புரிந்து வரும் சிறந்த கலைஞராகவும் கவிஞராகவும் விளங்குகின்றார். ஐக்கிய அமெரிக்க நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தால் கலா வித்தகி விருதும், இனிய நந்தவனம் என்ற அமைப்பால் சாதனை பெண் 2019 என்ற விருதும், பன்னாட்டு பெண்கள் அமைப்பால் நடிகர் மனோரமா விருதும், இந்து குருமார் அமைப்பால் கலைஞானச் சுடர் விருதும், கவியுலக பூஞ்சோலை குழுமத்தினரால் கவி வித்தகர் விருதும், கவியறிவி விருதும், சிவா கவிதை பெட்டகத்தினரால் கவிமதி விருது, கவித்தரு விருது, புதுயுக கவி விருது, ஒன்மை கவி விருது போன்றவற்றையும் பெற்றுள்ளார். 2006 பகிர்வு என்ற கவிதை நூலும், 2014 குமுறல் என்ற கவிதை நூலும், 2021 மெய்வதை என்ற கவிதை நூலினையும் எழுதியுள்ளார். ஈழத்து பத்திரிகைகளான உதயன், ஈழநாடு, தினகரன், சுடரொளி, மித்திரன், மெட்ரோ நியூஸ், சங்குநாதம், வெள்ளிநாதம், வலம்புரி, வீரகேசரி போன்றவற்றில் 2000ஆம் ஆண்டு முதல் எழுத்துலகில் கால் பதித்து தனக்கென ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். கவிதைகளில் வாழ்த்துப்பாக்கள், கவியரங்க கவிதைகள், பத்திரிகை கவிதைகள், மன்ற கீதங்கள் என சுமார் 2000க்கு கிட்டிய கவிதைகளை எழுதியுள்ளார். ஆண்டுதோறும் நல்லூர் மகோற்சவ காலங்களில் பல பக்தி பாமாலைகளை நல்லை குமரன் மலரில் பிரசுரமாகியுள்ளன. வலம்புரி கவிதா வட்டத்தின் கவியரங்குகளில் சுமார் 25 கவியரங்குகளில் பல்வேறு தலைப்புகளில் பங்கேற்றத்தோடு பாரதி கலாமன்றத்தில் 6 தடவைகள் கவியரங்கு மற்றும் மாணவ அளிக்கைகள், பட்டிமன்றம், கவியரங்கு விவாத அரங்கு, கவியரங்க தலைமை, நிகழ்ச்சி தொகுப்புகள் செய்தமை குறிப்பிடத்தக்கது. சக்தி பண்பலையின் எஃப்எம்மில் நிலாச்சோறு கவிச்சமரில் 12 தடவைகள் வெவ்வேறு தலைப்புகளில் பங்கு பற்றியமை, கொழும்பு நடேஸ்வராலயா, யாழ்ப்பாணம் சாரங்க இசைமன்றம் போன்றவற்றின் மன்ற கீதங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். பல கவி அரங்குகளிலும் பாடசாலைகளிலும் சூழல் தின, ஆசிரியர் தின, சிறுவர் தின கவிதைகள் என கவிதை ஈடுபாட்டினை கூறிக்கொண்டே செல்லலாம். இவர் மேடையேற்றிய நாடகங்கள் ஒற்றுமையே பலம், பஞ்சத்து பென்ஷன், வர்த்தக வளம், வறுமை, குயிலம்மா, சகுந்தலை, ராஜராஜ சோழன், குருச்சேத்திரம், ஆண்டாள், கௌரி நோன்பு, கல்லும் சொல்லாதோ கதை, வீண் பரப்பு, ஊமை நாடகம் என 25 நாடகங்களை மேடையேற்றியுள்ளார். மேடையேற்றம் செய்யப்பட்ட இவருடைய தேஜஸ்வராலயா மாணவர்களை 2015 இலங்கை தமிழ் தின போட்டியில் நாட்டார் பாடல் போட்டிக்கு தயார் செய்து கோட்ட மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டங்களில் 1ஆம் இடத்தையும் தேசிய மட்டத்தில் 4ஆம் இடத்தையும் பெற்றது. சாகித்ய விழாவில் 2018 வீண் பரப்பு என்ற நாடகத்திற்காக ஸ்ரீமதி சுபாஷினி அம்மையார் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். சக்தி தொலைக்காட்சியில் குறும்படம் ஒன்றில் நடித்தமையும், வீர நங்கைபுரம் என்ற கூத்துருவ நாடகத்தில் கட்டியக்காரனாகவும் நடித்துள்ளார்.
தேசிய கல்வி நிறுவனத்தில் நடாத்தப்பட்ட SLEAS செயலமர்வில் மீ.பெ. தலைமைத்துவ பயிற்சி கல்லூரியில் வளவாளராக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மிடற்றிசையிலும் கருவி இசை வீணையிலும் இதுவரை சுமார் 500 நிகழ்ச்சிகளை மாணவர்களை கொண்டு ஆற்றுகை செய்துள்ளார். புகழினி பன்னாட்டு உயராய்வு இதழுடன் ஸ்ரீமதி சுபாஷினி அவர்களது தேஜஸ்வராலயா கலைக்கூடமும் இணைந்து தொடர்ந்து 32 நாட்கள் 12 திருமுறைகள் நிகழ்வை நடாத்தி மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளன. இவரை தொலைக்காட்சி ஊடகங்கள் நேர்காணல் கண்டு சிறப்பித்தன. கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் இவர் பாடசாலையில் இசை ஆசிரியராகவும் வகுப்பாசிரியராகவும் மேலும் பல வகைகளில் கடமையாற்றி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவநெறிய திருமுறை விண்ணப்ப நிகழ்வு மார்கழியில் மாணிக்கவாசகர் அரங்கு வானொலியிலும் தொலைக்காட்சிகளிலும் மெய்நிகர் வழியாக பங்கேற்று வந்தார். பொது முடக்க காலங்களிலும் இவர் செய்த பணி மிகச் சிறப்பானது. ஸ்ரீமதி சுபாஷினி அவர்களுடைய ஆளுமை சிறப்புகளை கூறிக்கொண்டே செல்லலாம் என சொல்லி அம்மையாரை போற்றி வணங்கி வரவேற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. சுமதி அம்மாவுக்கு நன்றி. திருமதி சுபாஷினி அம்மாய் அவர்களை வணக்கத்துடன் வரவேற்கின்றோம். அற்புதமான கடந்து வந்த பாதை மிக அற்புதமாக இருக்கின்றது. எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கின்றது. அம்மையார் புகழ் நீர் நல்ல உலகம் முழுக்க நன்றாக பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். சொக்கநாதர் கருணையினால் இந்த நிகழ்ச்சி முதல் இங்கே நடக்கின்றது. இப்போது அம்மா அவர்களுக்கு சுபாஷினி அம்மா எடுத்துக்கொள்ளலாம் மேடையை. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சர்வ வியாபகமாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை மனம் மொழி மெய்யினால் வணங்கி இன்றைய பொழுது ஈழத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து எவ்வாறு இந்த செயற்கரிய அடியார் திருக்கூட்டத்தை வணங்கி அந்த அருமருந்தென்ன செவி ஊறுகின்ற அந்த தித்திக்கும் வாழ்த்தை கேட்பதற்கு குருவருளும் திருவருளும் பெருவருளாக பொருதி நிற்கின்ற இத்தருணம் என்னென்பால் அரங்கு நிறைந்திருக்கக்கூடிய ஆர்த்தகலாத பேரன்பிற்குரிய அன்பே சிவம் என்று நெறிமரபில் ஒழுகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மெய்யடியார்களை தொழுது வணங்கி தென்றலின் இன்பப்பேராய் தீஞ்சுவை கனியன் சாராய் குன்றனில் சுரந்து பாயும் குளிர் புனல் அருவியூற்றாய் நின்றமை புறக்கும் நிறை தமிழ் தாயை வணங்கி மகிழ்ந்து இந்த அவையை மீண்டும் என்னுடைய வணக்கத்தால் நிறைகின்றேன். வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. அவை மொழிந்த மொழி இற்றை வரை இந்த செவிகளில் தடக்கி விழுந்தாலும் தமிழும் சமயமும் நம்மீது இரு கண்கள் என போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் அளப்பெரும் வாழ்வினை இந்த புண்ணிய பூமியிலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பிறவிகளாக எடுத்திருக்கின்றோம். எல்லாம் அவன் செயலாக இருந்து மலருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் வாழ்வாங்கு இந்த வையகத்தில் வாழ்ந்து வானுரையும் தெய்வங்களாக போற்றப்படுவதற்குரிய படிமுறைகளையும் வழிமுறைகளையும் இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக எங்கள் ஆத்மாக்களை சுத்தம் செய்து எங்களினுடைய ஞானங்களை பெருக்கி இவ்வாறான வழிபடு முறை மூலமான வாழ்க்கையை மேம்பாடாக்கி கொண்டு செல்வதற்கு இத்தகைய அடியார் திருக்கூட்டத்தில் கலந்திருப்பது கூட நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக போற்றிக்கொண்டு என்னுடைய வாழ்நாளில் இத்தனை ஆண்டு காலம் யாழ்ப்பாணத்திலே ஒரு யுத்த பூமியிலே பிறந்து அந்த யுத்தத்தால் நாங்கள் வெட்ட தளிர்த்து இந்த தமிழையும் சமயத்தையும் சுமந்து இன்றைய வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனால் இந்த மிக பெரும் ஒரு எண்ணிட முடியாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு தருணமாக இந்த தருணத்தை என்னுடைய உள் ஆத்மார்த்தமாக எண்ணி பார்க்கின்ற போது இறைவனினுடைய அந்த வழிநடத்தல் அந்த அளப்பெரும் கருணையினால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிநடத்தப்படுகின்ற அந்த செயற்பாட்டில் முன்பின் அறியாத ஒரு
நிலையில், ஆனால் அன்பே சிவம் என்ற அர்த்தத்தை இந்த ஒரு சொற்ப நேரத்தில் என்னுடைய உள்ளார்த்தமாக உணர்கின்ற வாய்ப்பை இந்த மண், இந்த இடம் எனக்கு தந்திருக்கின்றது. ஈழத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நெருடலாக இருக்கின்ற இந்த பொழுதில் எங்களினுடைய சிற்றறிவுக்கு எட்டிய திருமுறைகளை விண்ணப்பம் செய்து இந்த மண்ணிலே இறைவன் கருணையினால் அந்த வழிநடத்தக்கூடிய தருணத்தினால் ஒரு பாராயணத்தை ஆற்றலாம் என்று விளைகின்றோம். அடியார் திருக்கூட்டத்தை மீண்டும் வணங்கி போற்றிக்கொண்டு திருச்சிற்றம்பலம். பிடியதன்னூறு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில்வலி வலமுறை திருமுறைகளையெல்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய தேவார முதலிகள் நாட்குறவர் அவர்களினுடைய அந்த திருவுருவப் படங்களின் முன்னிருந்து இந்த சிறுவர்களாக இந்த ஆற்றுகை செய்கின்ற தருணம். பிள்ளையார் எங்களினுடைய வழிபாடு நிலையில் முதலாவதாக நாங்கள் எண்ணி துணிக கருமம் என்று வெற்றி கொள்ளத்தக்க வகையிலே, இந்த வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழத்தக்க வகையிலே, எங்கள் எடுத்த காரியம் யாவும் சித்திக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவருடைய அளப்பெரும் சக்தி இங்கே குவிந்திருக்கின்றது என்ற உணர்வில் மீண்டும் அங்கமும் வேதமும் மோதும் நாவர் அந்தணனாளும் அடிபரவ மங்குள் மதி தமிழ் மாடவீதி மருகவிய மைந்த சொல்ல செங்கையல்லார் பூணல் செல்வமல்கு சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் கங்குள் விளங்கெரி ஏந்தியாலும் கணபதீச்சரம் காமுறவே. ஆம், ஏலவே குறிப்பிட்டதைப் போல இந்த பூமியிலே மாந்தர்களாக பிறவி எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய உடலிலே அவயவங்களாக நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஐம்புலன்கள், அவை குறித்த காரணங்கள், ஏன் இந்த கண்ணை பெற்றோம், ஏன் இந்த காதை பெற்றிருக்கின்றோம், ஏன் இந்த வாயை பெற்றிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்தால் அறியாமை இருட்டுணில் இருக்கக்கூடியவர்கள் அவை பேசுவதற்காக, ஏதாவது ஒன்றை கேட்பதற்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே அந்த இருள் எல்லாம் அகன்று திருமுறைகள் நமக்கு சொல்லுகின்ற வகையிலே இந்த தலை எதற்கு இருக்கின்றது, கை எதற்கு இருக்கின்றது என்ற அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திருமுறையில் இணைவோம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தன்னை வெந்தோள் வீசி நின்றாடும்
காண்மின்களோ செவிகாள் கேள்மின்களோ சிவனும் இறை சம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேள்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேவாள் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நீமேல் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகாள் கூப்பி துணி கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை யாத்த பரமனை கைகாள் கூப்பி தொழீர் ஆக்கையால் பயனில் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதையும் ஆக்கையால் பயனில் கால்களால் பயனில் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனில் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்ல நம குற்றார் ஆருளரோ இருமாந்திருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்தெண்ணப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடி கீழ் சென்றங்கிருமான் திருப்பன்கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே பூக்கையால் அட்டி போற்றி இந்த மண்ணிலே அன்பே சிவம் என்ற ஆட்டுகளாத உருபொருளை உண்மையை வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழத் தகுந்த அந்த அர்த்தத்தை இங்கே அடியார் பெருமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் முன்னிலையில் நெஞ்சம் இனிக்க நிறைந்த பக்தியால் இந்த
மண்டபத்திலே எம்பெருமானை எண்ணி இந்த உடலை நாங்கள் சுமந்து நிற்கின்ற பொருளை உணர்ந்து கொண்டால் வாழ்ந்து முடித்து செல்கின்ற போது உற்றார் எவருமே இல்லை அந்த எம்பெருமானை தவிர என்கின்ற உண்மை முதற்கொண்டு அத்தனை வழிகாட்டுதல்களையும் அருமருந்தன்ன அணிகலனாக நமக்கு திருமுறைகள் சொல்லி நிற்கின்றன. அதன் வழியே இங்கே சமர்ப்பணம் செய்யக்கூடிய இத்தருணத்தில் இந்த வாழ்க்கையை நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று போற்றிக்கொள்வோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ பூரி நல்வினை பயனேடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலம் சூழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே பாரத மண் பாடல் பெற்ற தலங்களையெல்லாம் சுமந்து நிற்கின்ற மண். ஈழத்தை சிவபூமி என்று திருமூலரால் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற மண். ஏதோ ஒரு காரணத்தால் இரண்டும் பிரிந்து வெவ்வேறான மண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரே பொருளையும் ஒரே உணர்வையும் இந்த பக்தியின் நெறியில் சமயத்தின் பொருளில் மொழியின் அடிப்படையில் இந்த பிறவியில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆதலால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதற்கு அப்பால் இது ஒரு தொப்புட்கொடி உறவு என்று இத்தருணத்தில் நாங்கள் போற்றுதல் செய்கின்றோம். ஈழத்திலே இலங்கையில் திருக்கேதீஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் பாடல் பெற்ற தலங்கள். இந்த அடியார் பெருமக்களையும் அந்த மண்ணிற்கு ஒரு தடவையேனும் வருகை தந்து அந்த தலங்களையெல்லாம் கண்டு தரிசிக்கின்ற வாய்ப்பினை எம்பெருமான் அருள்பாலிக்க வேண்டும் என்று இத்தருணம் இறைவனை மனதார வேண்டுகின்றேன். ஆம், இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு நாங்கள் எப்போதும் திருமுறைகளை பாட வேண்டும். அந்த வகையிலே சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாட மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தல்லையில் பலி கொண்டுழல்வாயுடலுள்ளோர் சூலைதவே தருள்வாய் அலந்தே நடிகை கடில வீரட்டான துறை அம்மானே கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கேரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்னை
அதன் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிடம் ஆற்றேனடியே நதிகை கடில வீரட்டான துறை அம்மானே. சலம்பூவோடு தூவ மறந்தறியாத வாழ்க்கையையும் தமிழோடு இசைபாட மறந்தறியாத வாழ்க்கையையும் பெற்று வாழ்கின்ற அடியார் பெருமக்கள் முன்னிலையில் சிறுமியாக அதை சொல்லிக்கொள்கின்ற நிலையில் மனம் மகிழ்கின்றது. தமிழ் இசைக்கு அவ்வாறானதொரு மிக பெரும் கனதி இருக்கின்றது. வெண்தழலும் நீராகும் வெள் எலும்பு பெண்ணாகும் வந்த மத வேளம் வணங்கிடும் சந்தம் எழ பாடுவோர் உள்ளுருகி பாடும் தமிழ் இசைக்கு நீடுலகில் உண்டோ நிகர். சிவாய நம. உள்ளுருகி பாடுகின்ற அந்த தமிழிசை, அந்த திருமுறை எத்தனை யுகம் கடந்தாலும் இந்த புண்ணிய பூமிக்கு ஒரு அருமருந்தென்ன பொக்கிஷம், ஒரு அணிகலன். அதை துணை கொண்டு வாழுகின்ற இந்த அடியார் பெருமக்களை உண்மையில் வரிக்கு வரி நான் போற்றி கொண்டு தான் இந்த விண்ணப்பத்தை ஆற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த அடியார் பெருமக்களை எல்லாம் நெறிப்படுத்தி இந்த ஆலய முன்றலில் இந்த மன்றில் நின்று தன்னுடைய உயிர் பொருள் ஆவி அத்தனையும் இதற்கென அர்ப்பணித்து நான் நினைக்கின்றேன். மாணிக்கவாசகர் ஐயா அவருடைய பணி இருக்கும் என்று உண்மையில் எனக்கு முன்பின் எந்த தகவலும் தெரியாது. ஆனால் வந்து உய்த்து அறிந்து கொண்ட உணர்வில் நான் அறிகின்றேன். ஏனென்றால் யாரோ ஒரு பெருமகனார் அவ்வாறு நால்வர் பெருமக்களைப் போல அந்த ஆத்மார்த்தமான பணி செய்யாவிட்டால் சைவம் அங்கே வளராது என்பது ஒரு சிறுமியாக என்னுடைய அனுபவம். ஆகையினால் அடியார் பெருமகனாராக அவரையும் வணங்கி கொண்டு பித்தா பிறை சூடி பெருமானை போற்றுவோம். பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனியல்லேனலாமே. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். வேயார் பண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆனா உனக்காளாய் இனி அல்லேனலாமே. மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருதுந்தே மின்னார் பண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்காளாய் இனி அல்லேனலாமே. முடியேன் இனி பிறவேன் பெறின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி செடியார் பண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிகள் உனக்காளாய் இனி அல்லேனலாமே. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளாய் தாதார் பண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதி
உனக்காளாயினி அல்லேனெனலாமே. தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறம் மூன்றும் எரியுண்ண நகை செய்தாய். மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்காளாயினி அல்லேனெனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய். தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆனாய் உனக்காளாயினி அல்லேனெனலாமே. ஏற்றார் புறம் மூன்றும் மெறி உண்ண சிலை தொட்டாய். தேற்றாதன சொல்லி திரிவேனோ சக்கர்வானீர். ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றா உனக்காளாயினி அல்லேனெனலாமே. மழுவாழ்வல நேந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே. செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காளாயினி அல்லேனெனலாமே. காரூர் புனலெய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழெய்தி திகழ் பன்மா மணி உந்தி. சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரணம் பெருமாட்காள் அல்லேனெனலாமே. ஆரூரணம் பெருமாட்காள் அல்லேனெனலாமே. எனவே இங்கே என்னை அறிமுகம் செய்த போது அம்மையார் அவர்கள் நானே மறந்த நிலையில் இன்றுதான் இங்கு அவ்வளவு செய்தியையும் மீள செவி கேட்டேன். காலத்தால் ஏதோ பணி செய்ய கடவுள் கருதி இந்த பூமிக்கு அனுப்பியிருப்பார் போலும். என்னுடைய இளம் வயதில் நான் இந்த திருமுறைகளை விரும்பி நுழைவதற்கு காலத்தின் இயல்பில் இருக்கக்கூடிய வயதிற்கு முன்பதாகவே நான் நுழைகின்ற காரணம் எனக்கு தோன்றியதற்கு ஒரே அடையாளம் மொழி. கவிதையை எழுத துணிந்த போது, அதை பழகிய போது, அந்த தமிழ் மொழியால் எனக்கு கிடைத்த பாராட்டுக்களின் ஊடாக நான் தமிழை நேசிக்க தலைப்பட்ட போது அதன் அடிநாதமாக இந்த திருமுறைகள் இருப்பதனை நான் உணர்ந்தேன். நான் என்னுடைய பாலிய காலத்தில் சிறுமியாக இருந்தபோது முழுவதுமாக பதுங்கு குழிகளுள் பதுங்கிய நாட்கள் தான் எனக்கு நினைவில் இருக்கின்றன. யுத்த பூமியிலே பாடசாலை சென்ற நாட்கள் சொற்பமான நினைவுகளைத்தான் சுமந்து வந்தோம். எங்களினுடைய புறச்சூழலில் கேட்ட இந்த ஆலயத்தின் பால் செவி கேட்ட இந்த திருமுறைகள் தான் என்னுடைய பிற்பட்ட காலத்தில் நான் ஆசிரியராக கடமையேற்ற போது மக்கள் சேவை அந்த மகேசன் சேவையாக கொள்ளக்கூடிய வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் உகந்த தொழிலாக ஆசிரியத்துவத்தை நான் பொறுப்பேற்ற கொண்ட போது இந்த திருமுறைகளால் இந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்று விளைந்த போராட்டத்தில் கற்றுக்கொண்டதன் ஒரு விளைவுதான் இந்த திருமுறையின் சமர்ப்பணம். என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம் இசை நுண்கலைமானி சிறப்பு வீணை இசைக்கருவியல் சிறப்பு பட்டத்தை பெற்ற ஒரு பட்டதாரி. ஆனால் ஒரு திருமுறைக்குள் எம்பெருமானினுடைய பெருங்கருணையால் குருவருளாலும் திருவருளாலும் அந்த சந்தர்ப்பங்கள் நடந்தேறி ஈழத்திலே
ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சிவனறிய திருமுறை விண்ணப்ப அரங்கு ஒன்றினை வாரந்தோறும் இணைய வழியூடாக நடாத்தி வருகின்றோம். கிட்டத்தட்ட 500 அரங்குகளை அது கடந்து விட்டது. அதேபோல் மார்கழி மாதம் முழுவதையும் மார்கழியில் மாணிக்க வாசகர் என்கின்ற நாமத்தோடு முழுவதுமாக திருவாசகங்களை ஈழத்திலே என்னிடம் பயில்கின்ற குழந்தைகளை ஆங்காங்கே பொறுக்கி, அது ஒரு சிரமமான காரியம் என்பது இங்கே இருக்கின்ற அடியார்களுக்கு தெரியும். பலத்த சிரமத்தின் மத்தியில் ஒரு தனி போராளியாக நின்று அந்த குழந்தைகளை, ஏனென்றால் காலம் இந்த திருமுறைகளுக்குள் குழந்தைகளை தள்ளுவதை ஏதோ தடை செய்கின்றது. அவர்கள் தெறி அழுத்தி தொழில் நடத்துகின்ற உலகத்திற்குள் தாமாக விரும்பி நுழைகின்றார்கள். ஒரு வயதிற்கு பின்னர் தான் அந்த பக்குவ நிலை வரும் என்று இந்த சமூகமும் நம்புகின்றது. ஆனால் அப்படி அல்ல. 3 வயதில் பாடிய ஞானசம்பந்த பெருமானை முன்னிறுத்தி இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த மண்ணிலிருந்தும் நீங்கள் அழைத்து வர வேண்டும், ஏராளம் குழந்தைகளை அந்த சிவபூமிக்கு. இதன் அத்தாட்சியாகத்தான் எனக்கு ஒரே ஒரு புத்திரி, அவருடைய மிக சிறு பராயத்திலேயே இந்த திருமுறைகளுள் அவர் நுழைய வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், ஈழத்தினுடைய தலைநகரம் கொழும்பில் தான் கடமையாற்றுகின்றோம். பல் இன மக்கள் வாழுகின்ற பகுதி, பல் கலாச்சாரங்கள் பொருந்தி இருக்கின்ற பகுதி. ஆனாலும் இந்த திருமுறையும் மொழியும் சமயமும் தான் நமது அடையாளமாக சிரமேற்கொண்டு சுமக்கின்றோம். அதன் பெறுபேறாக இன்றைய நாள் இறைவன் தந்த பரிசு என்றுதான் இந்த தருணத்தை நான் போற்றுகின்றேன். ஆகையினால் தேவாரங்களோடு நாங்கள் விண்ணப்பத்தை ஆற்றி இருக்கக்கூடிய நிலையில் திருவாசகத்திற்குள் நுழையலாம். மார்கழியில் மாணிக்க வாசகர் என்ற அரங்கில் நாங்கள் இணைந்த போது இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு திருவாசகம்தான் தெரியும் என்ற நிலை மாறி திருவாசக முற்றோதல்களையெல்லாம் செய்வித்தோம். எங்களுடைய அண்ணனார், அவர் பிரித்தானியாவில் இருக்கின்றார். அவருடைய ஆக்கமும் ஊக்கமுமான அந்த வழிகாட்டுதல்களும் இந்த திருவாசக முற்றோதலுக்கு பெருந்துணை வகித்தன. இந்த திருவாசக முற்றோதலை ஈழத்திலே அந்த மார்கழியில் மாணிக்க வாசகர் அரங்கில் மிகச்சிறு பாலகர்கள் செய்வித்ததற்கு இங்கே பாரதத்திலிருந்து பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதள எங்களினுடைய மாணவர்களில் 10 மாணவர்களை தெரிவு செய்து முற்றோதல் செய்த குழந்தைகளுக்கு திருவாசக பாலரத்னா விருது வழங்கியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நான் இப்போது வரும்போது எண்ணி பார்த்தேன். நாங்கள் இலங்கையிலிருந்து வந்த ஒரு பயணக்கலையும் இட வித்தியாசம் காரணமான உடற்சோர்வும் இருந்தாலும் வரும்போது நான் யோசித்தேன், இவற்றையெல்லாம் இறைவன் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இவ்வாறு எந்த முன்பின் அறியாத ஒரு இடத்துக்கு அழைத்து வந்திருப்பான். ஆகையினால் அந்த திருவாசகம் தந்த ஒரு அன்பளிப்பு பரிசாக நெஞ்சார அதை போற்றுதல் செய்து கொண்டு திருவாசகத்தினுள் நுழைகின்றோம். அன்றே ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையூர் எனக்குண்டோ என் தோள் முக்கணம் நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. விண்ணப்பதிகம். பாருருவாய பிறப்பற வேண்டும் பதிமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய்
அடியவர் தோகை நடுவே ஓருருவாயனில் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டாருளே உரியேனல்லேன் உனக்கு அடிமை உனை பிரிந்திங்கொரு பொழுதும் தரியேன் நாயேன் இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோனொருவன் கண்டு கொள்ளென்றும் பேய்களல் அடிகாட்டி பிரியேனென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பே உருக நின்னருள் அளித்து இணைமலர் அடிகாட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிருங்கின்ற மானே நண்பே அருளாய் என்னுயிர் நாதா நின்னருள் நாளாமே பத்திலன் பணிந்திலனேனும் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்றெத்தனையானும் யானொழிந்துன்னை இனி பிரிந்து ஆற்றே காணுமதொழிந்தேன் நின்றிருப்பாதம் கண்டு கண் களி கூற பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பின்னையும் பெருமானே தாணுவே அழிந்தேன் நினைந்தோரும் தன்மையன் புன்மைகளால் காணுமதொழிந்தேன் நீ வரினும் காணவும் நாணுவனே பாதிரு நேற்றம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீரே
அருளாயே. வாழாப்பத்தில் பாரொடு வெண்ணாய் பரந்தும் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன் ஆண்டனி அருளில்லையானாய் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. திருவாசகம் அதன் மொழி கொண்டிருக்கின்ற பொருள் மணிவாசக பெருமான் மேல் கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக புலம்பிய புலம்பலின் சாரம். அதனால்தான் அந்த சொற்கள் எங்கள் இதயத்தை தைக்கின்றன. ஆர்த்தகலாத அன்பே சிவம் என்ற அடையாளத்தை உணர்கின்ற ஒரு தருணம் ஆத்மாக்களுக்கு கிட்டினால் அது ஆற்றொழுகாக வரக்கூடிய மொழியாக அல்லது கண்ணீராக எதுவரையினும் அந்த புலம்பல் வருகின்ற போது ஒரு அர்த்தம் பொதிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திருவாசகம் உருக வைக்கும். அதன் அர்த்தத்தை கண்மூடி பெருமானை மனதிருத்தி கேட்பவர்கள் அந்த ஆத்ம சுத்தியை பெறுகின்ற ஒரு தருணத்திற்குள் தள்ளப்படுகின்றார்கள் என்று சொல்வார்கள். அவ்வளவு அருமருந்தன்ன உணர்வை தருகின்ற மணிவாசக பெருமான் அருளி இருக்கக்கூடிய திருவாசகத்தின் திருச்சதகம். மெய்தானரும்பி பிதிர் பிதிர்த்து உன்விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தமிழ்த்துன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேலுடையாய் என்னை கண்டுகொள்ளே. கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் வெள்ளேன் திரு அருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. ஆம், ஒரு தாள வரையறைக்கு அப்பால் முல்லை பண்ணிலே மோகன ராகத்திலே இந்த திருமுறைகளின் வகுப்பில் வகையில் திருவாசகங்களை பாராயணம் பண்ணக்கூடிய நிலையில் ஒரு தாள ஓசையோடு ஒரு திருவாசகம் திருப்படையாட்சி.
கண்களிரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலறியாமலர் பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே பண்களி கூட்டரு பாடலோடாட பயின்றிடும் ஆகாதே பாண்டின நாடுடையான் படையாட்சி பாடுதுமாகாதே விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே வெளிப்படும் ஆயிடிலே வெளிப்படும் ஆயிடிலே ஒரு பஞ்சபுராண ஒழுங்கு சமர்ப்பணமாக இந்த சமர்ப்பணத்தை ஆற்றலாம் என்று விளைகின்றோம். திருவாசகத்தை தொடர்ந்து ஒளி வளர் விளக்கே உடப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பாழிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனின் விளம்பும் விளம்பே மன்னுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் ஒமைகோம் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்கு நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கோருதுமே வேதனரை தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற் புகழீர் திருஞான
தேரு தொண்டு பரவுவாம் திராப்பிணி தீர ஜீவா தோமையான திராப்பிணி தீர ஜீவா தோமையான ஊராட்சியலான ஓர்வார் கருள்வாய் பாரோர் கிரை சேய பாலாகிரிராஜம் பாரோர் கிரை சேய பாலாகிரிராஜம் பேரார் பெரியோனே பெரூர் பெருமாளே. ஆம், திருமுறைகளை விண்ணப்பம் செய்து நிறைவில் திருப்புகழாக நிறைவு பெறக்கூடிய தருணம். எங்களுடைய ஐயா அவர்கள் 8:30 மணியளவில் நிறைவு செய்யலாம் என்று கூறியிருந்த அந்த போற்றுதலுக்கு உகந்த வார்த்தைக்கு இணங்கி இந்த வாழ்க்கை எவ்வாறு தொடங்கி அந்த முதுமையில் முடிவு பெறுகின்றது என்ற எங்களுக்கு விருப்பமான ஒரு திருப்புகளோடு இந்த அரங்கை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தொந்தி சரிய மயிரே வெளிற நிறை தந்த மசைய முதுகே தொங்க ஒரு கை தடிவே வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிண்கிணென முனுரையே குளர வெளி துஞ்சு குருடு படுவே செவிடுபடு சவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனமையுருவே தனையுமிழமைந்தருடமை கடனே தெனமுடுக தூயர்மவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் விசை வரவனும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகளும் அருகா குறவருள வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகளும் அருகா குறவருள வஞ்சி மருவும் அழகா அமர சிற சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய ஆடுதீரா திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமரலையே கரை பொருதி செந்த நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பெருமாளே பெருமாளே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வழிமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வந்துச்சு. திருச்சிற்றம்பலம். இந்த 1 மணி நேரம் அற்புதமாக பறந்து சென்றது. அம்மா சொன்னாங்க நம்மளாம் இலங்கைக்கு இப்போ வரணும்னு சொல்லி. நாங்கள் இப்போ இலங்கையில் தான் இருக்கோம். உங்கள் தமிழுக்கு நாங்கள் அடிமை அம்மா, அப்படி தான் சொல்ல முடியும். நாங்கள்லாம் தமிழ் இழந்த காலத்தில் தமிழை மீட்டெடுக்கின்ற ஒரு அற்புதமான செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு முன்னாடி தமிழ் பேசுவது பயமாக இருக்கின்றது. அற்புதம் அற்புதம் அற்புதம். இப்போது நம்ம எங்களெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த எங்கள் ஆசான் எங்கள் ஐயா அருணாய் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்கிற அவ்வை வாக்கை முன்வைத்து எல்லாம் வல்ல இறையருளை முக்கியமாக கமல விநாயகப் பெருமானை இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. அடியார்கள் சார்பாக ஒன்று முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தான் சொல்ல போகிறேன், நிறையா இல்லை. இவர் வேறு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சித்தாந்தத்தில் ஒரு 4 சொற்கள்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறது, கேட்டல். அப்புறம் அதை அப்படியே விட்டுறக்கூடாது, வீட்டில் போய் உட்காந்து சிந்திக்கணும். சிந்தித்தல். அப்படி சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிதல். அது கிடைச்சிடுச்சுன்னா அடுத்தது நிட்டை கூடல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நிறைய இந்த மேடையில் ஓதுவாமூர்த்திகள் நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். மிருதங்கம் இருக்கும், வயலின் இருக்கும், தாளம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பெரிய விஷயம். அதாவது ஈர்த்தல்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடிதெல்லாம். அப்புறம் அவங்க பாடும்போது அவங்களும் கடவுள்கிட்டே போயிடுறாங்க, நம்மளே இழுத்துக்கிட்டே போய் கடவுள்கிட்ட விட்டுறாங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா? இங்கே ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார், திருநாவுக்கரசு சுவாமிகள் இருக்கிறார்கள், நம்பியாரூரர் இருக்கிறார், திருவாசகம் பாடினாங்கள்ல மணிவாசக பெருமான் இருக்கிறார். ஏதோ ஒரு ஓவியமாக இருக்கிறாப்புல நீங்கள் நினைக்கலாம், நான் கூட நினைக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பாடினத்துக்கு பிறகு அந்த ஓவியங்களாக இருக்கிறதாலும் கூட அந்த 4 பெருமக்கள் நம்ம பாட்டை இவங்க பாடுறாங்களே அப்படின்னு அவர்கள் கேட்டது போல ஒரு உணர்வு எனக்குள். உங்களுக்கு வந்திருக்கலாம். அவங்க பாடக்கூடிய தேவார அடிகளெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சாதாரண மக்கள் அல்ல நீங்கள்லாம். இந்த உலகத்தில் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாலே அவர்களெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இயல், இசை, நாடகம், அது அவங்களுக்காக ஐயா அனுப்பிச்சாங்க எனக்கு. அதை சுமதி அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. திருப்பி நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இயல் பேசுறது நல்லா பேசுகிறாங்க. இசை நுண்கலைங்கிறது
அந்த வீணை, இந்த விரல் வழியாக அந்த இசையை கொண்டு வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை அவர்கள் செய்கிறார்கள். இவங்க பேர் சுபாஷினி. கடைசியில் எப்படி முடியுது? இனின்னு முடியுதா? இனிமைன்னு அர்த்தம் அதுக்கு. அந்தம்மா தேஜஸ்வினி, அதுவும் இனின்னே முடியுது பாருங்க. பெரிய இன்பத்தை இன்றைக்கு அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாருமே அவங்க பாடுகிற பொழுது 2 பேருமே ஒரே குரலில் பாடுறாங்கல்ல. எங்கே கமக்கம் கொடுக்கணுமோ அங்கே தேஜஸ்வினியும் கொடுத்துக்கிறாங்க. ஒன்றா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த மனம் ஒன்றிய நிலையில் திருமுறைகளை பாட வேண்டும் என்பது அது அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அதனால தான் நம்மையும் கவனிங்க, நம் உள்ளத்தையும் நம் உயிரையுமே அவர்கள் ஈர்த்திருக்கிறார்கள் என்பதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு. அதில் ஒன்றே ஒன்று நிறைய, அதில் கவி தரு அப்படின்னு ஒரு பட்டம் உங்களுக்கு. கவி தரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பேருக்கு தெரியாது. கவிதை எழுதுவதில் அதெல்லாம் கவிஞர் அதெல்லாம் இருக்கட்டும். தருன்னு ஒன்று வந்திருக்கு. அது என்னது? தருன்னா மரம் சொல்கிறாங்க பாருங்கள். இவங்க தேவாரம் பாண்டிங்கன்னா இவங்க கண்லேருந்து கடல் மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆத்மா. அதெல்லாம் சொல்லவே முடியாது. என்ன பேர்? சுபாஷினி. நாங்கள்லாம் சுபான்னு கூப்பிடுவோம். அது ஒன்று மறந்துட்டேன். இப்பயும் அழுதுகிட்டு இருக்காங்க பாருங்க. அழுவுறதில்லை, அது அந்த திருமுறைகளை கேட்டு 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 உள்ளம் உருகிறதுனால கண்களில் கண்ணீர் துளியாக வர்றது. அந்த மாதிரி ஒரு ஆத்மா. சரி, அதில் கலை சுடர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. நடுவில் ஒரு வார்த்தை சேர்க்குறாங்க. இலங்கை வாழ் மக்கள், ஈழத்து மக்கள் கவி தருன்னு சொல்கிறப்ப அதை சொல்லிடுறேன். தருன்னா மரம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வெட்டி 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 விட்டாலும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருகிறோம். அதான் மரம். நீ என்னத்தை வெட்டினாலும் அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது இருக்குன்னு சொன்னால் அந்த 4 பேர் பெருமக்களும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிறார்கள். அவங்களுக்காக ஞானசம்பந்தர் பதிகத்தில் ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டால் அவங்க அப்பாவுக்கே அதை தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன, டெய்லி 50 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டார், பாடியாச்சு. 3 வயசில் 100 கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, பாடியாச்சு. அப்பா கொண்டாந்து வீட்டில் பிள்ளைய விட்டுட்டு ராத்திரி முழுக்க 100 பதிகத்தையும் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார், விளக்கேற்றி வச்சு. முடியல. அப்பா இன்னொரு கோயிலுக்கு போகணும்ல, வாங்கன்னு வந்து கூப்பிடுது ஞானச்செய். அப்போ இல்லைப்பா, நீ பாடின பாட்டு இன்னும் 2 பதிகம் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி முடிங்க அப்படின்னு வந்தவொடனே அப்பாட்ட சொல்கிறாரு, இனிமேல் இவ்வளவு பதிகத்தையும் நீங்கள் பாட வேண்டாம், இந்த ஒரு பதிகத்தை மட்டும் பாடினா போதும், நான் உங்களுக்கு தரேன் இன்னைக்கு. அதை மட்டும் டெய்லி விளக்கேற்றி வச்சு அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே இதை சொல்லிடுங்க அப்படின்னு ஞானச்செய் திருஞான சம்பந்த பிள்ளையார் அப்பாவுக்கு கொடுத்ததல்ல, அது நமக்காக கொடுத்தது. இன்றைக்கி இவங்க 2 பேரும் இங்கே பாடியிருக்காங்கல்ல. அப்போ இந்த பதிகத்தை இவங்களுக்காக உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எந்த பதிகம்னு உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. திரு எழுகூற்று இருக்கை. 1லேருந்து 7, 7லேருந்து 1 வரும். 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 6 5 4 3 2 1 7 6 5 4 3 2 1 இப்படி பாடிய
அப்பா பாடி அப்பாவுக்கு கொடுத்தது. அது பின்னாலே வரக்கூடியவர்கள் குடும்பத்தில் நிறையா வேலை இருக்கும்பாங்க, சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாங்க, கண்ணா அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, இந்த ஒரு பதிகத்தையாவது ஒரு நாளைக்கு நீ படிச்சின்னா உருப்பிட்டுள்ளாம்ப்பா என்பது என்ற கருத்து அமைந்த ஒரு பதிகம் இது. அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். உங்களுக்கும் திரும்பி திரும்பி கேட்டுக்கிறேன், தினமும் ஒரு முறை பொருள் தெரியுதோ தெரியலையோ இதை ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் வல்ல இறைவன் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்ப்பான். நாங்கள் பெரிய தவம் பண்ணியிருக்கிற ஒரு காரணத்தால் தான் நீங்கள் 2 பேரும் இங்கே பாடியிருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போ அந்த பதிகத்துக்கு போயிடலாம். இது உங்கள் 2 பேருக்காகவும் நாங்கள்லாம் சொல்கிறது. திருச்சிற்றம்பலம், திருஞான சம்பந்தர் அருளிய திரு எழுகூற்று இருக்கை. ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு வெண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்டம் 3ஆக கோட்டினை இருநதி அரவமோடு ஒரு மதி சூடினை ஒரு தாள் ஈரையில் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இருகோட்டு ஒரு கரி ஈடடித்து உரித்தனை ஒரு தனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் மஞ்ச கொன்று தலத்து உற அவுணரை அறுத்தனை ஐம்புலன் 4ஆம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெடுத்து ஓதி வரல் முறை பயின்று எழுவாண்டனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபத முரலும் வேணுபுரம் விரும்பினை இகலிய மைந்துணர் புகலிய மர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் தெங்குரு விளங்கினை பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை தொலையா இருநிதி வாய்ந்த பூந்தராயைந்தனை வரபுரம் ஒன்றுணர் சிரபுரத்து உறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரள் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோன் நான்முகன் அறியா பண்பொடு நின்றனை ஷண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறுபதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் 4ம் 3 காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவரில்லை நீள் நிலத்தே. திருச்சிற்றம்பலம். இந்த ஒன்றை நம்ம ஓதிட்டோம்னா திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடியிருக்கிறது எல்லாத்தையும் சொன்னதாக அர்த்தம். அதனால தான் அவங்களுக்கு இந்த என்னது
இது என்ன கடைசியில் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தை மீண்டும் பிறவா நெறியை தரக்கூடிய ஒரு பதிகமாக இது இருக்கிறது. உங்களால் எங்களுக்கு இன்னைக்கு உயிரோட உள்ளத்தோட இந்த உடம்போட எல்லாம் உருக நீங்கள் பாடினதை கேட்டோம். அதே போல் உங்களுக்காக இதை எங்களால் செய்ய முடிஞ்சது இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமான் இருக்கார்ல, இவரை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னாலே இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் போயிட்டு வந்த ஒரு சிறப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு சொக்கநாத பெருமான் என்பதை மட்டும் சொல்லி இவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். சின்ன வயசுலேயே தேஜஸ்வினி இந்த அளவுக்கு பாடுறதுங்கிறது உணர்ந்து பாடுறியம்மா, கண்ணிலே தண்ணி வந்துடும் போடுறீங்க, பெரிய விஷயம். அதை இன்னைக்கு இந்த சபையில் கமல விநாயகர் சத்சங்கத்தில் உங்கள் 2 பேருடைய குரல் ஒன்றா கேட்டிருக்கு பார்த்தீங்களா? அது எங்களையெல்லாம் கூட பிறவா நெறிக்கு உந்தி தள்ளக்கூடியதாகும் என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவில் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மாணிக்கவாசகம் ஐயா தான். பேரே அப்படி அமைஞ்சு போச்சா, என்ன பண்ண முடியும்? அவர் தான் இவ்வளவையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அடியார்கள் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு மையப்புள்ளியாக உலகத்துக்கே மையமாக இருக்கிறது சிதம்பரம். சிதம்பரத்துக்கு மையமாக இருக்கிறது அவனுடைய வீசி ஆடக்கூடிய இடது கால் பெருவிரல் நுனி தான். அது கூட நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லணும் போல இருக்கு, நேரம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மாதிரி உலகத்துக்கே மையமாக இருக்கிற நடராஜ பெருமானுடைய திருவடி இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிறது யார்? நம்ம ஐயா அவர்கள் தான், மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் தான் என்பதை மட்டும் சொல்லி அடியார்கள் பெருமக்களை எல்லாம் வணங்கி அடியார்கள் சார்பாக உங்களையும் நாங்கள் வணங்கி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். 5 எழுத்து மந்திரத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சிவாய நமங்கிறத நம்ம மனசுக்குள்ளே சொல்ல வேண்டிய மந்திரம்தான். ஆனாலும் கூட ஓம் நமச்சிவாய தூலம், சிவாய நம சூக்குமம், அதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியதும்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எல்லாரும் அமைதியாக உணர்ந்து அதை நீங்கள் மென்மையாக சொன்னீங்கன்னா போதும். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். 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 நமவோம். சிவா. திருச்சிற்றம்பலம். இப்போது நம்மளால் முடிஞ்ச சிறிய ஒரு மரியாதையை அவருக்கு செய்கின்றோம். அக்கா ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. அக்கா நீங்கள் போங்க, நீங்கள் 2 பேர் போங்க. ஐயா நீங்கள்
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகாளாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் கூரைவில்லை, கண்ணில் நல்ல குதூரும் கழுமலவல நகர், பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகையிருந்ததே, பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகையிருந்ததே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிறிய நன்றி உரை. இலங்கையிலிருந்து நமக்காக இங்கு வந்து 1 மணி நேரம் நம்மளை அற்புதமான ஒரு சிவலோகத்துக்கு அழைத்து சென்ற அம்மையாரையும் அவருடைய புதல்வியாரையும் போற்றி வணங்குகின்றோம். ஒரே ஒரு விண்ணப்பம்தான், தாங்கள் எப்போது சென்னைக்கு வந்தாலும் இங்கே உங்கள் அம்மா வீடு மாதிரி நீங்கள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து அவங்க அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான நன்றி. எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொட்ட சொக்கநாதருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். நாளை தினம் சிவராத்திரி மாலை 6 மணிக்கு விளக்கு பூஜை, இரவு 9 மணிலேருந்து 4 கால பூஜை இருக்கும். வாருங்கள் எல்லோரும். திருச்சிற்றம்பலம்.